பழையவைகள் ஒழியணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பழசை உள்ள வச்சுக்கிட்டே இல்லாம பழசை வெளியே தூக்கி போடணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிற்பாடு பழைய சுபாவம் தலையை தூக்கக்கூடாது. அடிப்பட்ட பாம்பு திரும்ப தலையை தூக்கிச்சுன்னா என்ன? சாவனேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், அடிச்சு போட்டாச்சு பாம்பை, அடிச்சு தலையெல்லாம் நச்சு போட்ட பிற்பாடு மறுநாள் வரும்போது அது லேசா அந்த பாம்பை பிச்சு வச்சு அப்படி கிளம்பினோன்னா டக்குன்னு தலையை தூக்கிச்சுன்னா இன்னும் சாவனேன்னு அர்த்தம். இன்னும் 2 அடி அடிச்சுன்னா அடிச்சு கொள்ளணும். சில நேரங்களில் யாராவது பிச்சை வச்சு அப்படி பிண்டும் போது தூக்கிடுவாங்க. என்னத்தை தூக்கிடுவாங்க? பழைய சுபாவத்தை தூக்கிடுறதா? அது கிண்டதுக்கு ஆள் வரும். அல்லேலூயா. பிச்சையை வச்சு நம்மளை லேசா அப்படி கிண்டி பார்ப்பான். பிசாசு என்ன செய்வான்? கிண்டி பார்ப்பான். சில நேரம் ஆண்டவரே என்ன செய்வாரு? குச்சி வச்சு லேசா குத்தி பார்ப்பாரு. இன்னும் பழசு உள்ள கிடக்கா அவனு ஒரு குத்தி பார்ப்பாரு. டப்புன்னு எழுப்பிருப்போம். எரிச்சல் டப்புன்னு எழுப்பிடும். பொறாம சடான்னு எழுப்பிடும். பொய் சடான்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. எல்லாம் மாற பழசு போயிடணும். பழசு போச்சுன்னா போனதான். திரும்ப என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். புதியவர்களாய் மாற நம்மளை கொண்டு புதிய காரியத்தை கத்த செய்ய போறார். ஆமென், அல்லேலூயா. பழைய காரியங்கள்